ஸ்கூல் ஆஃப் இவாஞ்சலிசம் கிளாஸுக்கு இந்த முதல் வகுப்புக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். முதலாவதாக இன்றைக்கு நாம் முதல் பாடமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இழந்து போனவர்களை குறித்து, அதாவது ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அதே நேரத்தில் சுவிசேஷம் என்றால் என்ன அப்படிங்கிறத குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த பாடத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இழந்து போனவர்களின் மேல் அல்லது ரட்சிக்கப்படாதவர்களின் மேல் ஆண்டவருடைய மனதுருக்கம், அன்பு இது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ரெண்டாவதாக சுவிசேஷத்தின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக ஆண்டவருடைய இருதயம் ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லூக்காவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடுறதுக்கும் ரட்சிக்கிறதுக்கும் தான் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இயேசு அவர் வாழ்ந்த நாட்கள்லையும் சரி, அதே நேரத்தில் அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்து அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, எப்பொழுதுமே இழந்தவர்களை தேடுகிறதற்காகவும் அவங்கள ரட்சிக்கிறதுலையும் அவர் மிகவும் விருப்பமுள்ளவராக, வாஞ்சையுள்ளவராக, அன்புள்ளவராக இருக்கிறாருங்க. சரி, ஓகே. அவர் பூமியில் வாழ்ந்த அந்த நாட்களில், ஊழியம் பண்ண அந்த நாட்களில் அவர் எப்படி இழந்து போனவர்களை அவர் தேடினார் அல்லது ரட்சிக்கப்படாதவர்களை அவர் தேடி ரட்சித்தார் அப்படிங்கிறத குறித்து நம்ம சகேயுவின் காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். லூக்காவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் நம்ம பார்க்குறோம். அவர் எரிகோவுக்குள்ளே நுழையிறாரு, அதன் வழியாக போகிறாரு. அப்படி போகும்போது ஆயக்காரருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய, ஆயக்காரர்னா டாக்ஸ் கலெக்டர், அவங்களுக்கெல்லாம் ஹெட்டு அவன் தான், தலைவனாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யவானாக இருந்த சகேயுங்கிற ஒரு மனுஷனை பார்க்குறாருங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, இயேசு எப்படிப்பட்டவரோன்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்கு அவன் ரொம்ப விருப்பப்படுறான். ஆனால் அவன் ரொம்ப குள்ளனாக இருந்ததுனால அவன் ஜனக்கூட்டத்தில் அவரை பார்க்க முடியல. அதனால் அவன் என்ன செய்கிறான், அவர் போகக்கூடிய வழியில் முன்பாக அவன் ஓடுறான். ஓடி ஆண்டவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டத்தி மரத்துக்கு மேலே ஏறுறான். இப்போ இயேசு அந்த இடத்துல வந்தப்போ அவர் அண்ணாந்து பார்க்குறாரு. அதாவது அவர் அந்த சகேயு அவன் கூட்டத்தில் ஓடுனதையும் கூட்டத்தில் இருந்ததையும், அதே நேரத்தில் அவன் காட்டத்தி மரத்தின் மேலே ஏறினதையும், இது எதையுமே இயேசு பார்க்கல. ஆனாலும் கூட அவருக்கு தெரியும் அவன் அந்த மரத்தின் மேல் இருக்கிறான்ங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதனால் அந்த மரத்துக்கு கீழாக அவர் வருகிற போது, அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பாருங்களேன், அவனை பார்த்து அவர் சொல்கிறாரு, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா அப்படின்னு சொல்கிறாரு. நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன் என்ன பண்ணுறான், இறங்கி வந்து சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு போகிறான். இதை பார்த்ததும் மற்றவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பாவியான இந்த மனுஷன் இடத்துல தங்கும்படிக்கு அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. ஆனால் அந்த சகேயுவை ஆண்டவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்படுகிற அந்த சகேயு, ஏன்னா அவன் ஒரு கெட்டவன், அவன் டாக்ஸ் கலெக்டரு, அநியாயமாக வரி போடக்கூடியவன், ரோட்டில் பிளாட்ஃபார்ம் கடை போட்டிருக்கிறவங்க முதற்கொண்டு எல்லார்கிட்டையும் ஏராளமாக அவன் வரி போட்டு வாங்கக்கூடியவன். அப்படிப்பட்ட மனுஷனை சாதாரண மனுஷர்கள் முதற்கொண்டு அதிகாரிகள் வரையிலும் எல்லாருமே வந்து பணக்காரர்கள் வரையிலும் எல்லாருமே வெறுக்கக்கூடிய விதத்தில் தான் அவன் இருக்கிறான். ஏன்னா அநியாயமாய் டேக்ஸ் வாங்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் அவன் மேலே எல்லாருக்குமே கோபம். அப்படி இருக்கக்கூடிய போது அவனை பார்க்குறாரு, இயேசு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவனை கூப்பிடுறாரு. இப்போ அவனை பார்த்து, நீ இப்படியெல்லாம் வரி வாங்கின, இப்படியெல்லாம் எல்லாராலும் வெறுக்கப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்த, நீ பாவியாக இருந்த, உன்னை நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னலாம் ஆண்டவர் சொல்லலை. நீ வா, நான் உன் வீட்டில் தங்கும்படிக்கு நான் உன் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாருங்க.
அதுதாங்க ஆண்டவருடைய அன்பு. அவர் எப்படிப்பட்ட பாவியையும் அவர் நேசிக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம மனுஷங்களை எடை போடுறோம். அவங்க கிரியைகளை வச்சு இவங்க ரட்சிக்கப்படுவாங்க, இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடை போடுறோம். அதே மாதிரி அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய கிரியைகள், அவங்களுடைய வழிபாட்டு முறைகள், இதையெல்லாம் பார்த்துட்டு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க ரட்சிக்கப்பட முடியும், இவங்க ரட்சிக்கப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனம் தீர்மானிக்குது. ஆனால் மனுஷர்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, அதாவது மிகுந்த பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் நீ வான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாருங்க. அது மாதிரி தான் இன்றைக்கும் மனுஷர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். யார் ரொம்ப முரட்டாட்டமாக இருக்காங்களோ, யார் பிடிவாதமாக இருக்காங்களோ, யார் ரொம்ப விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப பாவியும் கொலைகாரரும் கொள்ளைக்காரரும் மற்ற எல்லா துர்க்குணங்களும் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறாருங்க. இப்போ ஆண்டவர் நான் உன் வீட்டுக்கு வர்றேன், வந்து தங்குறேன் அப்படின்னு சொன்னதுமே இந்த சகேயு அவன் என்ன பண்ணுறான், வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு போகும்போது அவன் நின்று ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் ஒருத்தங்கிட்ட எதையாகிலும் அநியாயமாக வாங்கி இருந்தேன்னா நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி, ஓகே, இவனுக்குள்ளே என்ன வந்துருச்சு பாருங்களேன். இயேசு உன் பாவங்களை மன்னிக்கிறேன் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என்னை பின்தொடர்ந்து வா அப்படின்னலாம் சொல்லலை. ஆனால் நீ வா, நான் உன் வீட்டுக்கு உன்னோட தங்குறேன் அப்படின்னதுமே அதுவே அவனுக்கு எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்களேன். ஏன்னா அவன் எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறவன், அவன் வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நான் வர்றேன் அப்படின்னு சொன்னதும் எவ்வளவு பெரிய தேவன் என் வீட்டுக்கு வர்றேன்னு வர்றாரே அப்படின்ட்டு உடனே அவனுக்குள்ள ஒரு மனந்திரும்புதல் வருது. நான் இனி பாவியாய் வாழக்கூடாது. அவருடைய அன்பு அவனுக்குள்ள போய் அவனை தொட்டதுமே அவனும் அன்புள்ளவனாய் மாறிடுறாங்க. அப்படித்தாங்க பாவிகள் என்ன ஆகிறாங்க அப்படின்னா, அவருடைய அன்பு அவர்களை போய் தொடுகிற போது அவர்களும் என்ன பண்ணிடுறாங்க, அவர்களும் எல்லாரையும் நேசிக்கிறவர்களாய் மாறிடுறாங்க. அவருடைய பரிசுத்தத்தினால் தொடப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்றவங்களா மாறிடுறாங்க. இது மாதிரி அவருக்குரியதெல்லாம் அவர்களை தொட ஆரம்பிக்கிறது. இயேசு எப்பொழுது ஒரு மனுஷனை தொடராரோ அப்போ அவனுடைய சுபாவங்கள் எல்லாம் இயேசுவின் சுபாவமாக மாற ஆரம்பிச்சிருது. அவனுக்குள்ள மனந்திரும்புதல் வருது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் அவங்களுக்குள்ள போய் செயல்பட்டு அவங்களுக்குள்ள அந்த மனமாற்றத்தை உண்டாக்கிடுறாரு. அப்போ அவன் சொல்கிறான், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறான். நான் ஒருத்தங்கிட்ட எதையாகிலும் அநியாயமாக நான் வாங்கி இருந்தா நான் நாளத்தனையாய் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். இதுதாங்க ஒரு சரியான ரட்சிப்பு. நான் யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கி இருந்தா அதை நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. அதுவும் 1 மடங்காக கொடுக்கல, 4 மடங்காக திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. அதுதாங்க உண்மையான ரட்சிப்பு. ஆண்டவர் ஒரு மனிதனை தொடுகிற போது அவன் பாவத்திலிருந்து மனம் திரும்புறது மட்டும் இல்லை, அதே நேரத்தில் அந்த பாவத்திற்கு பரிகாரத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறான், நீதியையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்குள்ள எந்த பண ஆசையினால் அவன் பணம் சேர்த்தானோ அந்த பணம் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அவன் தயாராகிடுறான். அந்த மாதிரி ஆண்டவர் எதனால் பிடிக்கப்பட்டார்களோ அந்த காரியங்கள், எந்த பாவத்தினாலே எந்த சுபாவத்தினாலே பிசாசின் சுபாவத்தினாலே பிடிக்கப்பட்டார்களோ, மாம்ச சுபாவத்தினாலே பிடிக்கப்பட்டார்களோ, அதிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணிடுறாருங்க, அவங்கள விடுதலையாக்கி அவருடைய குணாதிசயத்தை அவர்களுக்குள் அப்படியே அனுப்பிடுறாருங்க. இப்போ இயேசு அவனை பார்த்து, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ அவனுக்குள்ள ஒரு மனந்திரும்புதல் வருகிற போது என்ன ஆயிடுச்சுங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒருத்த மனம் திரும்பிட்டா போதும் அவனுடைய குடும்பத்துக்கே ரட்சிப்பு வந்துருங்க. நம்ம எல்லாரும் அப்படித்தான், ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டோம், அதன் நிமித்தமாய் நம்முடைய குடும்பமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நாம் ஒரு ஆளை ரட்சிக்கிறோம் நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு ஆளை நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நடத்துகிற போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குடும்பத்தையே நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நடத்துகிறீங்க. படிப்படியாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் இயேசுவை போல
மனதுருக்கத்தோடு நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. இழந்து போனதை இப்போ தான் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவர் எதுக்காக வந்தார் அப்படின்னா, இழந்து போனதை, அதாவது தேவனோடு உறவு இல்லாமல் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு பிசாசின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ரட்சிப்புக்குள் நடத்துகிறதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததாக அவர் சொல்கிறாருங்க. சரி, ஓகே. ஆண்டவருடைய நோக்கம் என்ன, நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய பணி என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய பணி, இயேசுவின் பணி என்னவாய் இருந்தது அப்படின்னா, இழந்து போன ஆத்துமாக்களை தேடி கண்டுபிடிப்பது தாங்க. அப்போ அதே இருதயம்தான் நமக்கும் இருக்கணும். இழந்து போன ஆத்துமாக்களை நாம் தேடி கண்டுபிடிக்கணும். அதாவது ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை தேடி கண்டுபிடிக்கணுங்க. இப்போ சுவிசேஷம் அறிவித்தல் அப்படிங்கிறது அது ஒரு ப்ரோக்ராம் கிடையாது, அது ஒரு நிகழ்ச்சி கிடையாது, அது தேவனுடைய இருதயம்ங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம் கிடையாது, அது ஆண்டவருடைய இருதயம். அந்த ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு போய் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கணுங்க. சரி, ஓகே. இப்போ சுவிசேஷம்னா என்ன, அல்லது சுவிசேஷம் அறிவித்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத குறித்து நாம் பார்க்கலாம். சுவிசேஷம் அறிவித்தல்ங்கிறது ஆண்டவருடைய நற்செய்தியை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கூட புறப்பட்டு போய் இழந்து போனவர்கள் அல்லது ரட்சிக்கப்படாதவர்களிடத்தில் நாம் அந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டு அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்துறது தாங்க சுவிசேஷம் அறிவித்தல் அப்படிங்கிறது. அப்போ ஆண்டவருடைய அந்த வல்லமையோடு, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு நம்ம புறப்பட்டு போய் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். மார்க்குவின் புத்தகம் 16:15-16 என்ன சொல்லுது வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15ஆம் வசனத்தில் பார்க்குறோம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். பாருங்களேன், இங்கே சொல்கிறாரு, அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய், சீஷர்களை பார்த்து அப்படின்னா நம்மளையும் பார்த்து, நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் உலகமெங்கும் போய். நாம் என்ன பண்ணணும், உலகம் முழுவதும் போகணும், போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். நாம் எல்லாருக்குமே நாம் என்ன பண்ணணுங்க, சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நாம் சுவிசேஷத்தை சொல்றது நம்ம வேலை. விசுவாசம் உள்ளவனாகி, அது அவனோட பங்கு. விசுவாசம் உள்ளவனாகி நாம் சுவிசேஷத்தை ஒருத்தனுக்கு சொல்லும் போதே ஆண்டவர் மேல விசுவாசத்தை வச்சு ஒருத்தன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் அவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ ரட்சிக்கப்படுதல் அப்படிங்கிறது எதுவரையிலும் தொடருது அப்படின்னா, ஞானஸ்நானம் பெறுகிற வரையிலும் அது நடக்கிறது. அனுதின ரட்சிப்புன்னு ஒன்று உண்டு, அது நம்ம சாகிற வரையிலும் சுபாவ மாற்றம், நம்மளுடைய வாழ்க்கை மாற்றம் நடக்குது பார்த்தீங்களா, அது அனுதின ரட்சிப்பு. ஆனால் அந்த மறுபடி பிறத்தல்ங்கிற அந்த அனுபவம் எப்போன்னா, நான் இயேசு கிறிஸ்துவை முதலாக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுதல். அப்போ விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஏதோ ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொன்னோம் அதோட விட்டுட்டோம் அப்படின்ட்டு நம்ம விட்டுறக்கூடாது. அவங்கள ஞானஸ்நானம் வரையிலும் மட்டுமல்ல, அவங்கள இறுதி வரையிலும் நாம் நடத்தி கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். யாருக்கு தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசிக்காதவனுக்கு தண்டனை. அதாவது நியாய தீர்ப்பு நாள் வருது, அந்த நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் தண்டனை கொடுப்பாரு அப்படின்னால நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது யாருக்குன்னா விசுவாசிக்காத, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தான் அந்த தண்டனை. சரி, ஓகே. அப்போது நாம் ஒரு ஆத்துமா கூட அழிந்து போகாதபடிக்கு அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்துவது தான் நம்முடைய வேலை. சரி, ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்ன்ட்டு மூன்றாவதாக நாம் பார்க்கலாம். அதில் முதல் பாயிண்ட்டு, ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னா, ஜனங்கள் அவங்களுடைய ஆவியில செத்து போனவர்களாக இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் ஆவியில மரித்தவர்களாக இருக்கிறார்கள். இயேசு இல்லாமல் அவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம்னு பார்க்குறோம்.
சொல்லுவாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கும்போது ஒருத்தன் பாவியாகத்தான் இந்த உலகத்தில் பிறக்கிறான். பாவியாய் பிறக்கிற மனிதன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படி ரட்சிக்கப்படுகிற போதுதான் அவன் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட மறுபடியும் பிறக்கிறான். அப்போ அவன் தேவனுக்குரியவனாகவும் தேவனையுடையவனாகவும் மாறுகிறான். அவன் ஆவியில மறுபடி பிறக்கிறான். அந்த ஆவிக்குரிய மரணத்தை அவன் ஜெயித்து மறுபடி பிறக்கிறான். அந்த அனுபவத்திற்குள்ளாக ஜனங்களை நாம நடத்துவது தான் முக்கியமான காரியம். ஏன் சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னா, ரட்சிக்கப்படாதவர்கள் அவங்க ஆவியில் மரணமடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவங்கள நாம என்ன செய்யணும், ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். சரி, ஏன் ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னா, சொர்க்கமும் நரகமும் அல்லது பரலோகமும் நரகமும் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான ஒரு காரியம். ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரித்தால் அவன் நிச்சயமா பரலோகத்துக்கு கடந்து போகிறான். ஆனால் ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனாக மரித்தால் அவன் நரகத்திற்கு போகிறான். அதனால நரகத்திற்கு அவன் போகாதபடிக்கு நாம சுவிசேஷத்தை சொல்லணும். அடுத்தது மூன்றாவதாக, அவங்க சுவிசேஷத்தை கேட்காத வரையிலும் ஆண்டவரை விட்டு நித்தியமாக அவங்க பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுவிசேஷத்தை கேட்கிற போது அவங்க ஆண்டவரோடு இணைவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் உண்டாக்குகிறோம். அப்ப அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்களும் நித்தியத்திற்கு கடந்து வருகிறார்கள். அடுத்தது நான்காவதாக, நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அதனால நாம சுவிசேஷத்தை சொல்லணும். ஐந்தாவதாக, சுவிசேஷம் சொல்றதுங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன்னா என்ன சொல்றதுங்க, ஒரு சாய்ஸ். நான் இதை செய்யலாம் அல்லது செய்யாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய்ஸ் கிடையாது. சுவிசேஷத்தை சொல்றது அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி. அடுத்தது ஆறாவதாக, சுவிசேஷத்தை நாம் ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னா, நான் விருப்பப்படுறேன் அதனால சொல்றேன் அப்படிங்கிறது இல்லை. அது தேவன் எனக்கு கொடுத்த கட்டளை, அதனால் நான் சொல்லுகிறேன். சிலருக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு விருப்பம் இருக்கும், சிலருக்கு விருப்பம் இருக்காது. ஆனா விருப்பம் இருக்குதோ இல்லையோ, அது ஆண்டவருடைய கட்டளை. நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை. அதனால நாம் அதை சொல்லணும். சரி, அடுத்தது சுவிசேஷம் அறிவிக்கிறதின் நோக்கத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சுவிசேஷம் அறிவிப்பதின் நோக்கம் அப்படிங்கிறது, நம்மளுடைய சபை வளரணுங்கிறதுக்காக நாம் சுவிசேஷம் அறிவிக்க கூடாது. இது எதுக்காக அப்படின்னா, நாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆத்துமாக்களை விடுதலையாக்குவது, ஆத்துமாக்களை மீட்பது, ஆத்துமாக்களை நாம் பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது, தேவனோடு கூட இணைப்பது, இந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்காக நாம் கண்டிப்பாக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சரி, சுவிசேஷம் அப்படிங்கிறது நாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதை ஒரு கடமையாக சொல்லக்கூடாது, அதை மனதுருக்கத்தோடு கூட நாம் சொல்ல வேண்டும். சுவிசேஷம் சொல்லும்போது ஏதோ சபை பெருகிறதுக்காக சொல்கிறேன்னு சொல்லி நாம் சொல்லக்கூடாது. என் சபையில் 1000 ஆத்துமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவிசேஷம் சொல்லக்கூடாது. நாம் சுவிசேஷத்தை சொல்லுகிறது எதற்காகனா, அழிந்து போகிற ஆத்துமாக்களின் மேல் நாம் மனதுருக்கத்தோடு கூட அவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஒரு கடமையாகவும் நாம் சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது, ஒரு விருப்பமாகவும் சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது. மத்தேயுவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 35-36 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து, பாருங்க, இயேசுவே என்ன செய்தாருங்க, எல்லா பட்டணத்தையும் நடந்து போய் சுவிசேஷத்தை சொன்னாரு, எல்லா கிராமங்களுக்கும் நடந்து போய் சுவிசேஷத்தை சொன்னாரு. என்கிட்ட கூட நிறைய விசுவாசிகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் போய் சுவிசேஷத்தை நான் வீடு வீடா போய் ஊர் ஊரா போய் சொல்லணும்னு எனக்கு அதே எண்ணம் தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணத்தை நீங்கள் செயலாக மாற்ற வேண்டும். நீங்க எல்லா இடங்களுக்கும் போய் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்க கடந்து போய் நீங்க சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு பாரம் நமக்குள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர் என்ன பண்ணாருங்க,
ஜெப ஆலயங்களில் உபதேசித்து நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்க. உபதேசித்து அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை டீச் பண்ணணும். அவங்க ஒருத்தருக்கு இயேசுதான் உண்மையான கடவுள்னு சொல்லி ரட்சிப்புக்குள்ள நடத்துறீங்க. அடுத்து என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கணும். அடுத்தது அவங்களுக்கு என்ன செய்யணும்? பைபிள் படிக்க கற்றுக் கொடுக்கணும். அடுத்தது சபை கூடி வர கற்றுக் கொடுக்கணும். அடுத்தது அவங்களுக்கு தசம பாகத்தை கொடுக்க கற்றுக் கொடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். இப்படி நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அது அத்தனையவும் நீங்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அப்போ நீங்கள் உபதேசிக்கிறவர்களாக இருக்கணும். முதலாவது சுவிசேஷத்தை நீங்கள் நடந்து போய் கூட சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்தது மூன்றாவது அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்னு பார்க்குறோம். அப்போ நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு குழுவாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நீங்கள் சொல்லணும், கேர்சல் நடத்தணும். உங்கள் வீடுகள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு கேர்சல் நடக்கணும். அந்த கேர்சலில் புறஜாதியாரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கம் பண்ணணும். அடுத்தது ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி பாருங்க, இதெல்லாம் சுவிசேஷத்தினுடைய ஒரு பாகங்க. அதாவது ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர் நீக்கினாருங்க. அப்போ நாம என்ன செய்யணும்? நோய்களையும் வியாதிகளையும் அசுத்த ஆவிகளையும் நாம நீக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? சர்ச்சையும் பாஸ்டரையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஒருத்தர் வியாதின்னு சொன்னா நான் வீட்டில் போய் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அப்பவே அவர்களை முழங்காற்படியிட சொல்லி, இப்பவே இயேசு உங்களை குணமாக்குகிறார், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்போ நீங்கள் விசுவாசத்தோடு கூட அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்போ ஜனங்களுக்கு ஆக நீங்கள் ஜெபித்து அவங்களுடைய வியாதிகளை குணமாக்குவது, அசுத்த ஆவிகளை துரத்துவது, அற்புத அடையாளங்களை செய்வது, இது எல்லாமே சுவிசேஷத்தினுடைய ஒரு பகுதி. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் தைரியமாய் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடு கூட என்ன செய்யணுங்க? என்ன வியாதி என்ன பிரச்சனை அப்படின்னாலும் அதுக்காக அவங்களுக்காக ஜெபித்து அவங்கள சுகமாக்கணும், விடுதலையாக்கணும். அதுதாங்க மனதுருக்கம். மனதுருக்கம் பெருகுகிற போது நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, உடனடியாய் அவர்களுக்கு ஒரு விடுதலை வரணும்னு நினைப்போம். உடனே ஒரு ப்ரேயர் டவருக்கு கால் பண்ணி நம்ம விஷயத்தை சொல்லிட்டு இருக்க மாட்டோம். உடனே ஒரு ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உடனே நீங்கள் புறப்பட்டு வாங்க, நான் சம்பாதித்த ஆத்துமாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு கூப்பிட மாட்டீங்க. உடனே நீங்கள் அதை செய்ய ஆரம்பிப்பீங்க. உடனே அவங்க காயம் கட்ட ஆரம்பிப்பீங்க. உடனே அவங்க வியாதிகளை குணமாக்க ஆரம்பிப்பீங்க. உடனே செய்ய ஆரம்பிங்க. எந்த ஆத்துமா எந்த பிரச்சனையை சொன்னாலும் அவங்களுக்காக உடனே நீங்கள் பாரத்தோடும் விசுவாசத்தோடும் மனதுருக்கத்தோடும் ஜெபியுங்க. அங்கே கர்த்தர் கிரியை செய்வார். அவர்களுக்கு விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். சரி, இப்போ அவர் என்ன செய்தாரு? திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அப்படின்னு பார்க்குறோங்க. இங்கே முக்கியமான காரியமே என்னன்னா, அவர் திரளான ஜனங்களை பார்த்தபோது அவங்க எல்லாருமே கடவுள் இல்லாத பிள்ளைகளாய் இருக்கிறார்கள், தகப்பன் இல்லாத பிள்ளைகளாய் இருக்கிறார்கள், பரம தகப்பன் இல்லாத பிள்ளைகளாய் இருக்கிறார்கள், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாய் இருக்கிறார்கள். அதனால் மேய்ப்பன் இல்லாததுனால அப்பா இல்லாத பிள்ளை எப்படி அது ஒரு தொய்ந்து போயிருக்குமோ அந்த மாதிரி, மேய்ப்பன் இல்லாத ஆடு எப்படி தொய்ந்து போயிருக்குமோ அந்த மாதிரி இந்த ஜனங்கள், நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ரட்சிக்கப்படாதவர்கள் அவங்க ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை, அவங்க ஆத்துமாவில் அவங்க தொய்ந்து போனவர்களாய் இருக்கிறார்கள், சிதறடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இப்போ தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறதுனால அவங்க மேலே அவர் என்ன பண்ணாருங்க? மனதுருகினார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ இந்த மனதுருக்கம் இதுக்காக தாங்க நீங்கள் மெயினாக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்னா, அந்த மனதுருக்கம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. இயேசு வந்தபோதே அவருடைய மனதுருக்கமும் உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஆவியானவர் வந்தபோதே அவருடைய மனதுருக்கமும் உங்களுக்குள்ள வந்துருச்சு. அப்போ ஆண்டவரே, நான் மனதுருக்கத்தோடு கூட ஜனங்களை அணுகத்தக்க விதத்தில், பார்க்கத்தக்க விதத்தில், அவங்களுக்கு ஊழியம் செய்யத்தக்க விதத்தில் கர்த்தர் தாமே என்னுடைய இருதயத்தை மென்மையாக்கும் ஆண்டவரே. எனக்குள் இருக்கக்கூடிய அந்த மனதுருக்கம் எழும்பட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அப்படி டெய்லி நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமாவுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்குள்ள மனதுருக்கம்
எழும்பும்படியா நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுங்க. சரி, ஓகே. நீங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. முதல்ல உங்களை நீங்களே என்ன கேட்டுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய அந்த இருதயத்தின் பாரத்தை, ஆத்துமாக்களை குறித்து ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை நீங்கள் உங்கள் இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேளுங்க. அது உண்மையிலேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, ஆண்டவருக்கு இருக்கிற அளவுக்கு எனக்கு அந்த ஆத்தும பாரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, உபவாசம் போட்டு அந்த ஆத்தும பாரத்துக்காக நீங்கள் முழங்காலில் நின்று நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அந்த ஆத்தும பாரத்துக்காக. அடுத்தது மனதுருக்கத்துக்காக. ஆண்டவரே, எனக்குள்ள மனதுருக்கம் பெருகட்டும், என் இருதயத்தின் கடினத்தை எல்லாம் உடைத்து போடுங்க, எனக்குள்ள மனதுருக்கம் பெருகட்டும்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அடுத்தது, நீங்கள் இந்த ப்ரேயர் முடிஞ்சதும் உடனே நீங்கள் படுத்துறாதீங்க. படுத்துக்கிட்டே கேட்டுட்டு இருக்கிறவங்க கூட முடிஞ்சதும் அப்படியே இருந்துடாதீங்க. என்ன செய்யுங்க, ஒரு 5 பேருடைய பெயரை எழுதி வைத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு 5 பேருடைய பேரை எழுதுங்க. இன்னைக்கு ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆவியானவரே எனக்கு ஒரு 5 ஆத்துமாவுடைய பேரை நீங்கள் காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு 5 ஆத்துமாவுடைய முகத்தை காட்டுங்க ஆண்டவரே. யாரை நீ ரட்சிப்புக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறீர், முதல்ல ரட்சிக்கப்படணும்னு யாரை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அந்த 5 ஆத்துமாக்களை காட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு அந்த 5 ஆத்துமாக்களுடைய பெயர்களை நீங்கள் எழுதுங்க. எழுதி வச்சு டெய்லி அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளாக நம்முடைய சபையில் அப்படியே முழுவதுமாக நிரம்பும்படிக்கு உங்களை கொண்டு கர்த்தர் நிரப்பும்படிக்கு சித்தமாக இருக்கிறார். சரி, ஓகே. அதே நேரத்தில் சபை நிரம்புகிறதற்காக நாம் இதையெல்லாம் செய்யலை. இது தேவனுடைய கட்டளைங்கிறதுக்காக நாம் அதை செய்கிறோம். அவருடைய இருதயத்தின் பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோங்கிறதுக்காக இதை செய்கிறோம். சரி, ஓகே. நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் சுவிசேஷம் அறிவித்தலை குறித்து முதல் பாடத்தை ஆண்டவரே கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய இருதயம் இழந்து போனவர்கள், ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை இந்த நாளில் நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பு எங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை எங்களுடைய சிந்தை, சித்தம், உணர்வுகளில் நாங்கள் இழந்து போனவர்களின் மேல் நீர் வைத்திருக்கக்கூடிய அன்பை உணரத்தக்கதாக ஆண்டவரே, சுவிசேஷத்தின் நோக்கத்தை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதை எங்களுடைய வாழ்க்கையில் பிரயோகம் பண்ணத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சுவிசேஷம் அறிவிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் எங்களுக்கு கொடுத்த மிஷன், எங்களுக்கு நீங்கள் கொடுத்த பணி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இழந்து போன ஆத்துமாக்களை உம்மண்டையில் சேர்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சுவிசேஷம் அறிவித்தல்ங்கிறது அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் பண்ணுறது கிடையாது ஆண்டவரே. அது ஆண்டவரே, அது உம்முடைய இருதய பாரம், உங்கள் இருதயத்தின் பாரத்தை எங்கள் இருதயத்தில் சுமந்து கொண்டு ஆண்டவரே அதை நாங்கள் செய்யத்தக்க விதத்தில் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக ஆண்டவரே நடந்து திரிந்து கூட ஆண்டவரே நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக ஆத்துமா ஒன்று கிடைக்குது அப்படின்னா அதுக்காக எவ்வளவு நேரத்தையும் எவ்வளவு காலத்தையும் ஆண்டவரே எவ்வளவு உழைப்பையும் செலவழிக்கக்கூடியவர்களாக ஆண்டவரை காணப்படத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அவங்கள ஆண்டவரே, நாங்கள் ஜீவனோடு இருக்கிற நாள் வரையிலும் நாங்கள் ஆத்தும ஆதாயம் செய்தவர்களை உமக்குள் எங்களுக்கு தெரிந்தவைகளையெல்லாம் கற்றுக் கொடுத்து நடத்தத்தக்கதாக அந்த ஃபாலோ பண்ணுகிற, தொடர்ந்து பின் சென்று அவர்களை நடத்துகிற அந்த கிருபை எங்களுக்கு, அவர்களை சீஷர்களாக்குகிற கிருபை எங்களுக்கு பெருகட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவத்தில் மரித்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை உமக்குள் நடத்த கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுங்கிறது அது ஒரு ஆப்ஷன் கிடையாது. நாங்கள் நினைச்சா செய்யறது, இல்லைன்னா விட்டுறது, அது மாதிரி எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. அது எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டுங்கிறத, அது ஒரு கட்டளைங்கிறத நீங்கள் எங்களுக்கு காட்டினதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இது எங்களுடைய சர்ச் growthக்காக நாங்கள் செய்யலை ஆண்டவரை, வளர்ச்சிக்காக, சபையின் வளர்ச்சிக்காக நாங்கள் செய்யலை. உமக்கு கீழ்ப்படிந்து ஆத்துமாக்களை ஆண்டவரை மீட்கிற பணியாக நாங்கள் இதை செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள்
சுவிசேஷம் அறிவிக்கிற போது ஆண்டவரே நாங்கள் மனதுருக்கத்தோடு கூட ஆண்டவரே அதை செய்ய நாங்கள் அதை ஒரு வேலையாக செய்யாமல் ஒரு கடமையாக செய்யாமல் மனதுருக்கத்தோடு செய்யத்தக்கதாக பாரத்தோடு கூட செய்யத்தக்கதாக கர்த்தரை எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இருதயத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு நாங்கள் ஆண்டவரை செயல்படத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.